அது என்ன என் அத்தைய பத்தி நீங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கிட்ட இல்லாத பணமா, நகையா, சொத்தா, வசதியா? அவங்க எதுக்காக ஏன் அப்பா கிட்ட வரதட்சணை வாங்கணும்? எங்க அத்தைய பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க வரதட்சணை கேக்குற கேரக்டரே கிடையாது. சொல்ல போனா எங்க அத்தைக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எக்ஸாக்ட்லி. அது சரி, செல்வநாயகி சோழி முடிஞ்சு போச்சு. ரெண்டு வீட்டுக்கும் சம்பந்தம் பேசும்போது அத்தை போட்ட முதல் கண்டிஷனே நானும் வரதட்சணை வாங்க மாட்டேன், நீங்களும் வரதட்சணை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுல இம்ப்ரெஸ் ஆயிதா நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்ன அர்ஜுன், நீங்களே சொல்லுங்க. ஆமா, சத்யா சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். எங்க அம்மாவோட கேரக்டரே அப்படி சொல்றதுதான். தேவையில்லாம வரதட்சணை பிரச்சனைன்னு கண்டபடி ரூமர்ஸ கிளப்பி விடாதீங்க ப்ளீஸ். சாரி சார், கண்டபடி வதந்தி எல்லாம் நாங்க கிளப்பல. கண்ணுக்கு முன்னாடி இவ்ளோ நகை வச்சிருக்கீங்க, அத பார்த்துதான் நாங்க கேக்குறோம். இப்பெல்லாம் பெரிய இடத்துல நடக்கிற வரதட்சணை கொடுமை தான் பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அப்படி டிமாண்ட் பண்றது தப்புன்னு நாங்க தானே சார் சொல்லணும். மீடியாக்கு தானே அந்த பொறுப்பு இருக்கு. மேடம், என் அப்பா இது இவங்களுக்கு கொடுத்தாதானே வரதட்சணை. இந்த நகையெல்லாம் ஆக்சுவலி என் அத்தையே எனக்கு ஆசையா பாசமா வாங்கி கொடுக்கறாங்க. அவங்க தான் இந்த நகைய வர வச்சதே. சாட்சிக்கு தோ இந்த நகைக்கடை ஓனரே இருக்காரு, அவர்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. என்ன சார், நீங்க என்ன சொல்றீங்க? மேடம், நாங்க டி நகர்ல பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கோம். சார் அதெல்லாம் எதுக்கு சார்? நாங்க என்ன நகைக்கடை விளம்பரத்துக்கா வந்திருக்கோம்? இந்த நகையை நீங்க யார் சொல்லி கொண்டு வந்தீங்க? இதெல்லாம் செல்வநாயக மேடம் அவங்க மருமகளுக்காக ஆர்டர் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. ஓகே, அது போதும் சார், தேங்க்ஸ். கோவத்தை அடக்கி அடக்கி அன்னைக்கு பிபி வந்து நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கே. செல்வநாயகி மேடம், யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்களே வியூவர்ஸ்க்கு ஃபைனல் வேர்டிக் கொடுத்துருங்க. இவ்ளோ நகை இப்பயே இங்க இருக்கு, எப்படி இங்க வந்தது? ஹலோ வியூவர்ஸ், யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் தான் இந்த நகை எல்லாமே என் மருமக சத்யாவுக்காக கொண்டு வர சொன்னேன். ரொம்ப நன்றி அத்தை. ஒரு மருமக மேல இவ்ளோ பாசம் செலுத்துற மாமியார் இருக்காங்கன்னு இந்த ஊர் உலகமே தெரிஞ்சுக்கணும். சூப்பர் சூப்பர், இப்படிப்பட்ட மாமியார் மருமகளை எல்லாரும் வாழ்த்தலாம். ஐயோ, ஈட்டிய வச்சு கரெக்டா அண்ணி நெஞ்சிலேயே குத்துறாளே. அதை இவளுக வேற ரெக்கார்டு வேற பண்றாளுக. ஆமா, இதுக்கெல்லாம் பணம் செட்டில் பண்ணிட்டீங்களா மேடம்? நான் கொடுக்கணும். சிவராம் சார், நான் இதெல்லாம் அப்புறம் உங்க கடையில வந்து எடுத்துக்கிறேன். இப்போ கார்டு எடுத்துட்டு வரல, செக் புக்கும் கையில இல்ல. பட் நானே செட்டில் பண்ணிடுறேன். இந்த நகையெல்லாம் வீட்ல டெலிவரி பண்ணிடுங்க. அப்போ இது வரதட்சணை நகை இல்லையா மேடம்? ஏமா, எவ்வளவு தடவை தான் அதையே கேப்பீங்க? நானும் கொடுக்கல, அவங்களும் வாங்கல. போதுமா? இது மருமகளுக்கு மாமியார் தர அன்பு பரிசு. என்கிட்ட காட்டுறதுக்காக கொண்டு வந்தாங்க, அவ்வளவுதான். மேடம், நீங்க கடைசியா இத பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சத்யாவை எங்களுக்கு கொடுத்ததே 1000 பொண்ணுக்கு சமம். நலன் சார், இப்படி ஒரு தங்கமான பொண்ண எங்களுக்கு மருமகளா கொடுத்திருக்கீங்க. அன்பு, பாசம், இது எல்லாம் தான் அவ எங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற சீர். சூப்பர் செல்வநாயகி மேடம். நாங்க ஆக்சுவலி நலன் சார் தான் இன்டர்வியூ பண்ண வந்தோம். மேம், நாளைக்கு நீங்க தான் எங்க கவர் ஸ்டோரி. எப்படி ட்ரெண்டிங் ஆறீங்கன்னு மட்டும் பாருங்க. தேங்க்யூ மேடம், நாங்க வரோம். தேங்க்யூ. சத்யா, நலன் சார் வீட்ல இருந்து வந்தாச்சா? ஆமா, அங்க என்ன நடந்துச்சு? நம்ம என்ன பிளான் பண்ணமோ
அது அப்படியே நடந்துருச்சு. ஐம் so happy. செல்வநாயகி நலனப்பா வீட்டு நடு கூடத்துல நான்கிட்ட செத்துட்டாங்க. அவங்கள வச்சு செஞ்சுட்டேன். அப்படியா? ஏய், நிஜமாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ ஏற்பாடு பண்ண எல்லா ஆட்களுக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. பேசினதை விட பேமெண்ட் அதிகமாவே கொடுத்துரு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது சரி, செல்வநாயகிக்கு எந்த சந்தேகமும் வரலல்ல? வந்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட அவங்க வாயாலேயே நலன் சொத்து எனக்கு எதுக்கு, எந்த வரதட்சணையும் வாங்க மாட்டேன், சத்யாவே எனக்கு பெரிய சொத்துன்னு சொல்ல வச்சாச்சு. இதை விட வேற என்ன வேணும்? ஆனா சத்யா, நீ நெருப்போட விளையாண்டுட்டு இருக்கத மறந்துடாத. செல்வநாயகி சுதாரிச்சா நாம செத்தோம். அவ சுதாரிக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிரும். நான் யாரு, என் நோக்கம் என்னன்னு செல்வநாயகி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் வேலைய முடிச்சு அக்காவை அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் செல்வநாயகி என்ன பண்ணா எனக்கு என்ன? செம்ம ஃபார்ம்ல இருக்க. ஆல் தி பெஸ்ட். சரி கல்யாணி, யாரோ வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். ஓ சரி, ஓகே. என்ன அண்ணி இது? நீங்க எவ்வளவு சூப்பரா பிளான்லாம் போட்டீங்க. ஆனா அந்த சத்யா நீங்க போட்ட எல்லா பிளானையும் அப்படியே சல்லியும் நொறுக்கி போட்டாளே அண்ணி. சத்யாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தா நலன் சொத்தை வளைக்கலாம், நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணலாம்னு நினைச்சுதான் நான் இத்தனை நாளா பொறுத்து போனேன். ஆனா ஏன் வாயாலேயே இன்னைக்கு பணம், காசு, நகை, வரதட்சணை எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ல வச்சிட்டா. நாம நினைச்ச மாதிரி அந்த சத்யா லேசப்பட்டவ இல்ல. ஆரம்பத்துல என்ன அந்த கான்ஃபரன்ஸ்ல அசிங்கப்படுத்தினா, அதுக்கப்புறம் புடவை கடையில அந்த மாதிரி 4-5 இன்சிடென்ட்ஸ். ஆமா அண்ணி. இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே அவ ஆட்டோ ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஆமா அண்ணி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நமக்கு அதிகம் டைம் இல்ல. அவ பயங்கரமா விளையாடுறா. ஆனா யாரோட விளையாடிட்டு இருக்கான்னு அவளுக்கு இன்னும் புரியல. அத புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ புத்திசாலின்னா அவளை விட 1000 மடங்கு புத்திசாலி நான். அத ஒரே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பிளான்ல நான் அவளுக்கு காட்டுறேன். இப்போ நான் எடுக்க போற அஸ்திரத்துல சத்யா நில கொலைஞ்சி என் காலடியில விழ போறா. விழ வைக்க